வெனிசுவேலா இப்ப B-52 ரக பாம்பர்ஸ் 3 பாம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரேபியன் தீவுகள்ல வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப காலையில கூட ஒரு கப்பல் அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க வெனிசுவேலா தரப்பு. அமெரிக்கா தரப்பு வெனிசுவேலாவோட கப்பல்ல இந்த கடலோர பகுதிகள நாங்க தாக்கிட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. இப்ப திரும்ப வந்திருக்குன்னா, வெனிசுவேலா பகுதியில ஆரம்பிக்க போறாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால தான் இஸ்ரேல் காசா பிரச்சனைய அவ்வளோ சீக்கிரமா முடிச்சு வச்சாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்கல் மூலம் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, சிரியன் பிரசிடென்ட் பஸ்ரல் சிரியாவோட அதிபர்னா எனக்கு அவர் பேரே வருது. அல் சாரா அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அல் சாரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு போறதா சொன்னவன் போயாச்சு, அங்க பேசியாச்சு, கை குலுக்கியாச்சு, எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாரு. இப்போ அல் சாரா அவர்களோட முடிவுகள் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. பழைய அரசாங்கத்தோட நீங்க என்ன ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்கீங்களோ, அதெல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கே. அதே ஒப்பந்தத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமே. அதையவே நம்ம குளோஸா ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு ஏத்தபடி நம்ம வேலை செய்யலாம். இரு நாடுகளோட உறவ மேம்படுத்தலாம். வாங்க ஒட்டி உறவாடலாம். அதெல்லாம் எந்த ஒரு தடையும் வேணாம். நம்மளுக்கு உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அ சறுக்கலே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ரெடி பண்ணி, புதுசா அதே மாரி ஃப்ரேம் ஒர்க்கே ரெடி பண்ணி, பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் இரு நாடுகளோட உறவ மேம்படுத்தலாம் ரஷ்யா அப்படிங்கிறதுல வந்து கரம் நீட்டியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரஷ்யாவோட போர்ட்லாம் அங்க தான் இருக்க போது. ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இந்த சிரியா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது கண்ட்ரோல் இன் த சென்ஸ் அவங்களோட பிரசன்ஸ் அங்க இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தரலாம். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறாரு. பல ஆத்திரங்கள் வந்திருக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு. 2வது பல நபர்கள் என்னது இது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சில நபர்கள் ஆதரவா இருக்கிற மாரியும் தெரிய வருது. என்னன்னா ஒடசா ஓப்லாஸ்ட். இந்த ஒடசா ஓப்லாஸ்ட்ட இப்ப ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க உக்ரைன். அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. டக்கு 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 டக்குன்னு மாத்துறாங்க. ஏன் அப்டின்னா, ஏன் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க? அதத்தான் அவரு பேசியிருந்தாரு. அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. காரணங்கள் என்னன்னா, ஒடசா ஓப்லாஸ்ட்க்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கான உண்மையான பாதுகாப்பு வேணும்னா, ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து வந்திருக்காங்க. இதுல கிரேட்டர் புரொடெக்ஷனுக்காக அப்படிங்கிறத சொல்லி பண்றாங்க. ஏன் அப்டின்னா, இப்போ ஒடசால இருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் துர்கான் அவர்கள். இமேஜ் இருக்கிறாரு இல்லையா? இவர் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பாஸ்போர்ட் இருக்கு. டிராவல் விசா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இவர் ரஷ்யாவோட ஒரு சிட்டிசனா இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல சிட்டிசனா இருக்கணும். இதுதான் பாஸ்போர்ட் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு, இவர உக்ரைனோட சிட்டிசன்ஷிப்பயே இவருக்கு தூக்கி விட்டாங்க. ஸோ அப்படி தூக்கி விடுறதுனால, இவருனால ஒடசா பகுதிக்கு மேயரா இருக்க முடியாது. இப்ப மேயர் இல்லாத காரணத்தினால, இப்ப ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒடசாவ கொண்டு வந்திருக்காங்க. இது போல காரணங்கள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு துர்கான் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, அமெரிக்கா அவங்க சொல்றாங்க, பொய்யான பாஸ்போர்ட் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி சர்வீஸ்ல எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்கிட்ட அது போல ஒரு விஷயமே கிடையாது. நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் மனுஷன் பார்த்தா இது ஓகேன்னு சொல்லுவானா? இதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்லுவாங்களா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் உண்மையா? போலியான விஷயத்த ரெடி பண்ணி இப்படி எனக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னைய ராணுவத்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கம்பேரிசன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஒரு உதாரணம். இது போல யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது போல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்ல சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள். இப்ப அவருக்கு வந்து கவர்னர் இருக்கிறாருயா, இப்ப அவரு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு எப்படி இருக்கும்? இது பிரச்சனையா இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல ஒரு விஷயம் தான் அங்க நடந்திருக்கு. சிமிலர். நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். நீங்க ரொம்ப இதாலாம் எடுத்துக்காதீங்க. இது இந்த ஒரு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கூட அது சிக்கலாயிடுது. அந்த ஒரு காரணத்தினால. இதோட மீனிங் பெருசா எடுத்துட்டு வேற ஏதோ யோசிச்சிடுறீங்க. அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். ஸோ இது போல சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. இது ஏன் பேசுபொருளா மாறுது? இதனால என்ன ஆகப்போகுது? இது ஒரு செய்தியா? இது உள்நாட்டு பிரச்சனை தானே அப்படிங்கிறதோட இருக்கலாம். இப்போ ஒடசாவ ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, ஒடசா பகுதிக்கு த்ரெட் இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒடசாவ ராணுவ ரீதியா தயார் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் வேணா சொல்லிக்கலாம். இப்போ ராணுவ ரீதியா அத ரெடி பண்றாங்க அப்டின்னா, ஒடசால இருந்து மேபி கிரீமியாவ தாக்குதல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வழியா போய் தாக்குதல் பண்றதுக்கு. இல்ல ரஷ்யா ஒடசாவ தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப அத ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஷல் லா இந்த லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா செய்யலாம். இந்த டைமுக்கு மேல வெளிய வரக்கூடாது. எல்லாரும் வந்து கட்டாயமா வந்து ராணுவத்துல சேருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள். வேற நாட்டுல இருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்த உள்ள கொண்டு வரலாம். என்ன வேணாலும் செய்ய முடியும். பல்வேறு விஷயங்கள்.
ஒன்ஸ் அது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, மேபி அது மால்டோவா கூட சேருமா? இல்ல ரொமேனியாவோட சேருமா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த ஒடெசாவ வச்சு கிரீமியாவ அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒடெசாவ பயன்படுத்தி அவங்க மால்டோவால இருக்கக்கூடிய டிரான்சிஸ்ட்ரியாவ டார்கெட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல. ஏன்னா டிரான்சிஸ்ட்ரியால அதிகப்படியான ஆயுதங்கள் இருக்கு. மேற்கு நாடுகள் டைரக்ட்டா ஆயுதங்கள உக்ரைனுக்கு தரதில்ல. அதுவும் குறிப்பா அமெரிக்கா. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கடனா தான் குடுக்குறாங்க. அந்த கடன மேற்கு நாடுகள் ஆயுதங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கடன் குடுக்குறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால, இப்போ உக்ரைனுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் தேவை. இப்போ டிரான்சிஸ்டியாக்குள்ள மால்டோவா இப்ப அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணிக்கிறாங்க. யுகேலேருந்து வந்து ட்ரெய்னிங்லாம் குடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்ப டிரான்சிஸ்டியால ரஷ்யாவோட படைகளும் இருக்காங்க. அமைதி படை இருக்காங்க. இப்ப டிரான்சிஸ்டியாக்குள்ள உக்ரைன் ஒரு சைடுல அட்டாக் பண்ணி, மால்டோ ஒரு சைடுல அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இது போல ஒரு சூழ்நிலை அங்க உருவாகுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிராந்தியம் எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை முடியுதுன்னா, இன்னொரு இடத்துல எஸ்கலேட் பண்றதுக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காக்கு போக இருக்காரு. அமெரிக்கால டாமஹாக் மிசைல் வேணும் அப்படிங்கிறத கேட்க இருக்காரு. இப்ப அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அதாவது அமைதிக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? பீஸுக்கான ஃபார்முலா. அது எப்படின்னா வகுத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது ஃபியூயர் டாக் மோர் வெப்பன். பேச்சு கம்மியா இருக்கணும், ஆயுதம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு ஃபார்முலாவ வகுத்திருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு போகக்கூடிய உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், எங்களுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் வேணும். இங்க பாருங்க நாங்க ஆளுங்கள ரெடி பண்றோம். இப்போ கிரவுண்ட் ட்ரூப்ஸ்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்குன்னா, எங்களுக்கு டாமஹாக் மிசைல் வேணும் அப்படிங்கிறத ஒரு மேசிவான டிமாண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல பல மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எல்லா ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லாரும் திரும்பி திரும்பி அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் உக்ரைனுக்குள்ள இருந்ததுன்னா எத்தன மாசங்கள் எடுக்கும்? இப்ப எத்தன நாள்ல என்ன மாரியான அக்ரீமெண்ட் போட்டு என்ன நெகோசியேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிளா வந்துகிட்டு இருக்கு. ஒரு வேள அது சக்சஸா இருந்தது. டாமஹாக் குடுத்தாலும், ராணுவ ரீதியா எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. பட் இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அந்த டாமஹாக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு. இதனால ரஷ்யாக்கு, அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய உறவு விரிசல் அடையும். மேலும் மிக அதிகமான பிரச்சனைகள உருவாக்கும். அமெரிக்கா டைரக்ட்டா இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆவாங்கன்னு நான் கன்சிடர் பண்ணுவோன்னு, ரஷ்ய தரப்புல இருந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் அதுல இருக்கு. பல விஷயங்கள் இது போல ஆர்டிகிளா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்? என்ன? ஏதுங்கிறது போல. ஸோ டாம் ஹாக் உக்ரைனுக்கு வருமா? வராதா? இது போல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட ஜாவியர் மில்லை அவர்கள் அர்ஜென்டினாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? அவரு அமெரிக்காவுக்கு வந்திருந்தாரு. கரன்சி ஸ்வாப் மாரி வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறதுக்காக அந்த டைம்ல கூட கேட்டிருந்தாங்க. அதாவது டாமஹாக் மிசைல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு குடுப்பீங்களா? அப்படிங்கிறது போல. அதுக்கும் அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் நாளைக்கு வராரு. எனக்கு தெரியும். அவரு வந்து என்ன கேட்க போறாருன்றது எனக்கு தெரியும். அது அர்ஜென்டினா உங்களுக்கு என்ன டாமஹாக் வேணுமா? அப்படிங்கம்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேடிக்கையா கேட்டிருப்பாரு. அதாவது ஆப்போனன்ட்க்கு யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன். நான்லாம் அத செய்ய மாட்டேன். இதே ஆளுங்கட்சியா இருந்தா அத செஞ்சிருப்பாங்க. சாரி எதிர்க்கட்சி உட்கார்ந்திருந்தாங்கன்னா செஞ்சிருப்பாங்க. டெமோக்ராட்ஸ் உட்கார்ந்தா நான்லாம் அந்த மாரி தப்பான வேலைகள் செய்ய மாட்டேன். அவரு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பேட் வேர்ட் தான். பட் ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீசென்ட்டா பேசணும் இல்லையா? ஸோ இது போல விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் இது யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல, தரமாட்டேன் அப்படிங்கிற போல அவர் பேசியிருக்கிறார். பட் ஆனா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வைக்கக்கூடிய ஆஃபர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால, அவரு டாமாகாக்கு குடுத்துருவாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தோம்னா, இந்த அர்ஜென்டினா, அமெரிக்காவோட பேசுறாங்க இல்லையா? கரன்சி ஸ்வாப்ன்றது போல சொல்றாங்க இல்லையா? இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிர்றேன். கரன்சி ஸ்வாப் அப்படின்னா, இப்ப என்ன ரேட்? அர்ஜென்டினாவோட விலை என்ன? கரன்சி ரேட். அதே ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பணத்த அர்ஜென்டினால வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு 2 பில்லியன் 20 பில்லியன் நெனைக்கிறேன். டாலர் வந்து அளவுக்கான பெசோஸ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணத்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, அத கொலாட்ரலா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 20 பில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாக்கு கடனா குடுப்பாங்க டாலர. அர்ஜென்டினா பணம் குடுத்துருவாங்க. அந்த பணத்த கன்வெர்ட் பண்ணி டாலரா அர்ஜென்டினா குடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு டெர்ம் இருக்கும். அந்த டெர்ம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கடனோ அந்த கடன குடுத்துட்டு இருப்பாங்க அர்ஜென்டினா, அமெரிக்காக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அக்ரீமெண்ட் எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கும்போது, அர்ஜென்டினா டாலர் எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்களோ, அந்த டாலர உக்ரைனுக்கு குடுத்துட்டு சாரி அமெரிக்காக்கு குடுத்துட்டு, அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய இவங்க கரன்சிய வாங்கிக்கணும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய அக்ரீமெண்ட். இது மிக மோசமான ஒரு அக்ரீமெண்ட் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. 2வது எலக்ஷன் வேற வரப்போகுது.
இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுக்கு, "இங்க பாரு உங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. உங்க நாட்ல ப்ராப்பரான ஆட்சியும் வரப்போற மாரி தெரியல. ஏன்னா, இன்னொரு எதிர்க்கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லெஃப்ட்டா இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு எதிரா இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ஜாவியர் மில்லேரோல நெக்ஸ்ட் இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னா, இப்ப அவங்களுக்கு பணம் தேவை. நல்லது செஞ்சிரணும் மக்களுக்கு. அப்படி செஞ்சா தான் இந்த எலக்ஷன்ல ஏதோ ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு." அப்படியெல்லாம் மிக பெருமளவுல சிக்கல் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அமெரிக்கா. இப்ப அர்ஜென்டினாவும் போயிருச்சுன்னா, தெற்கு அமெரிக்காவ கம்ப்ளீட்டா மறந்துற வேண்டியதுதான். ஏன்னா, அடுத்த லார்ஜஸ்ட் நேஷன்ங்கிறது அர்ஜென்டினா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்பட போறாங்க. ஏன்னா, க்ளோஸ் கோஆர்டினேஷன் அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்படக்கூடிய பார்ட்டி அர்ஜென்டினால இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணதே வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல மூஞ்சில அடிச்ச மாரி டைரக்ட்டா ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஏன் மோசம் அப்டின்னா, அந்த டைம்ல அர்ஜென்டினா பிரிக்ஸ்ல சேருது. வேற மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அர்ஜென்டினா ரெக்கவர் ஆயிருச்சு. எல்லாம் செய்யுதுன்னு வச்சுக்கங்க. இது வாலண்டீரா அவங்க நாட்டு கரன்சிய வந்து டவுன்கிரேட் பண்ணி அதிகமான கரன்சிய அமெரிக்கா குடுத்துட்டு, டாலர வாங்கிட்டு அதுக்கு லோன வேற கட்டிட்டு இருப்பாங்க வேற. ஸோ இவங்க திருப்பி கண்ட்ரி நல்ல நிலைமைக்கு வளர்த்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த டைம்ல போட்டிருக்கக்கூடிய அக்ரீமெண்ட் படி இவங்க டாலர ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த காச திருப்பி எடுக்கணும் இல்லையா? ஸோ இது போல சிக்கல் இருக்கனால, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வேஸ்ட்டா போகும். அந்த டைம்ல மார்க்கெட் ரேட்ல எப்படி இவங்க டாலர சோர்ஸ் பண்ண போறாங்கன்றது கேள்வி இருக்கு. ஸோ இதுபோல ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. எப்படி அர்ஜென்டினா ஹேண்டில் பண்ண போகுது, என்ன நடக்க போகுதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். அர்ஜென்டினா, ரஷ்யா, உக்ரைன், அடுத்தது சிரியா. ஸோ இது போல விஷயங்கள் இந்த பையில நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பதிவு பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.